Hello everyone, welcome back to channel. ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ வந்து இந்தியாவுக்கும் சைனாக்கும் வந்துட்டு லடாக் கல்வான் பள்ளத்தாக்கில் வந்து என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து போயிட்டு இருக்கு, எவ்வளோ ஒரு தீவிரமான போர் பதற்றம் எல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் வந்துட்டு நான் அதை வந்து முழுசாக வந்து கவர் பண்ண போதில்லை. அதை பற்றின ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா வந்துட்டு சைனா வந்துட்டு இந்தியா மாதிரியான அதோட அண்டை நாடுகளான வியட்நாம், கம்போடியா, தாய்லாந்து, ஸோ இந்த மாதிரி நாடுகளுக்குலாம் வந்துட்டு என்னென்ன மாதிரி துரோகம் பண்ணிருக்கு, இந்தியாவுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு துரோகம் வந்து பண்ணியிருக்காங்க. அதை வந்துட்டு அவங்க வந்து ஒரு பெரிய ஆயுதமா நினைச்சு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் வந்துட்டு இந்த ஒரு வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்துட்டு நம்ம தமிழ் யூடியூப் சேனலில் வந்துட்டு இந்த வரைக்கும் யாருமே வந்து பேசல. ஸோ இந்த விஷயத்தை வந்து நான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னெடுத்து வந்து பண்றேன். இந்த வீடியோ வந்துட்டு நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ வந்து முக்கியமா வந்து ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஷேர் பண்ணலினாலும் வந்து சைனா இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து பேசுங்க. ஏன்னா வந்து இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு பரவாயில்ல, இது வரைக்கும் பேசப்பட்டதா வந்துட்டு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்துட்டு சைனா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதான் வந்துட்டு இந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு நான் வந்து கவர் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு மெக்காங் drought, MEKONG, ஐ கெஸ் கரெக்டாக தான் வந்து ஸ்பெல் பண்ணிருக்கேன். கூகுளில் கூட போய் சர்ச் பண்ணி பாருங்க. இந்த ரிவர் வந்துட்டு என்ன சொல்றது, வறண்டு போச்சு அப்படின்னு சொல்லி சைனா வந்து ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பொய்யா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மெக்காங்னா என்னன்னு பார்த்துருவோம். மெக்காங்கிறது ஒரு ரிவர். இது எங்க இருந்துன்னா வந்துட்டு திபெத், தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம் அது வரைக்கும் வந்துட்டு போய் சேருது இந்த ஒரு ரிவர் ஆனது. இதை நம்பி வந்துட்டு ஒரு 6 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் பண்றாங்க, ஃபிஷிங் பண்றாங்க, எல்லாமே வந்து பண்றாங்க. பட் ஆனா இந்த வருஷம் என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த ஒரு ரிவர்ல வந்துட்டு சைனால இருந்து தண்ணி வந்து போறது வந்துட்டு ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அந்த ரிவர் போற அந்த ஆத்துப்படுகையெல்லாம் வந்துட்டு பாலமா வந்து போக ஆரம்பிச்சிருச்சு, வெடிப்பட ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு வறட்சி, தண்ணி வந்து போகவே இல்லை. அப்போ வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வந்துட்டு சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர், அவர் வந்துட்டு பேர் வந்து யாங்ஜி, WANGYI. இவர் வந்துட்டு லவோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறாரு. லாவோஸ்க்கு போறாரு. போயிட்டு வந்துட்டு அங்க இருக்கிற மக்கள்கிட்ட வந்து ஸ்பீச் பண்றாரு. அப்ப வந்துட்டு அவரும் சொல்றாரு, உங்களை போலவே தாங்க எங்களுக்கும் சைனாலயும் வந்துட்டு இந்த வருஷம் வந்து மழையே இல்லை, அதனால வந்துட்டு இந்த ரிவர் வந்து வத்தி போச்சு, தண்ணியே இல்லை, ரொம்ப வறட்சி அப்படின்னு வந்து சொல்லிட்டு போறாங்க. இவர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு இவர் வந்து ஏதாவது சைனா வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா வந்துட்டு அது பொய் அப்படின்னு நிர்வகிக்கிறதுதான் வந்துட்டு அமெரிக்காவில் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்களே. அமெரிக்கா சேர்ந்த ஒரு நிறுவனம் ஐ அண்டர் எர்த் இங்க் அப்படிங்கிறவங்க வந்துட்டு இவர் சொன்னது உண்மையா பொய்யா அப்படிங்கிற வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டலைட் இமேஜஸ் மூலமா வந்துட்டு சர்ச் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி வந்து சர்ச் பண்ணிக்காங்க. அப்படி சர்ச் பண்ணதுல வந்துட்டு இவரு சொன்ன மாதிரி சைனால வந்துட்டு எந்த ஒரு வறட்சியும் கிடையாது. அது மட்டும் இல்லாம வந்துட்டு சைனால இந்த வருஷம் வந்துட்டு ரொம்பவே நல்லா மழை பெஞ்சிருக்கு. அதுவும் இல்லாம இந்த பனிப்பாறைகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்துட்டு எப்பவுமே விட ரொம்ப கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஸோ தண்ணி வந்துட்டு நிறையவே இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. அதுவும் இல்லாம வந்து சேட்டலைட் இமேஜஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா பச்சை பசையில வந்து காமிக்குது. மற்ற இடங்கள் தான் வந்துட்டு வறட்சியா வந்து காமிக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா வந்து சைனால வந்துட்டு இந்த ரிவர் ஃப்ளோவை தடுக்க அந்த டைரக்ஷனை மாத்த 11 இடத்துல வந்துட்டு டேம் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. இந்த டேம் எல்லாம் நம்பினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இது தண்ணி வந்து வெளியே போகுது. பட் ஆனா சைனா கிட்ட வந்துட்டு இதை பத்தி வந்து கேட்டா வந்துட்டு அவங்க வந்து வாயவே திறக்கல. சைனாவோட எந்த ஒரு நியூஸ் பேப்பர்லயும் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராது. ஏன்னா வந்துட்டு நம்ம இந்தியா மாதிரி இப்போ வந்து நான் இந்த வீடியோ வந்து பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து சைனாக்கு இந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்துட்டு நீங்க இங்க பார்க்கலாம், ஸ்ரீலங்கால பார்க்கலாம், யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல எங்க வேணாலும் பார்க்கலாம். பட் ஆனா வந்து இந்த வீடியோ வந்து சைனால வந்து போகாது. ஏன்னா வந்துட்டு சைனாவில் வந்து சைனாவுக்கு எதிராக வந்துட்டு யாராவது ஏதாவது பேசினாங்கன்னா வந்துட்டு அது வந்து போகாது. ஈவன் டிக்டாக்ல சொல்றேன், யூடியூப்ல வந்து சைனால இருக்காது ஐ கெஸ். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சைனீஸ் நியூஸ் பேப்பர்லயே வந்துட்டு ஸ்ட்ரிக்டான இதெல்லாம் வந்து இருக்கு. என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த நாட்டை பத்தி தப்பான விஷயங்கள் போடக்கூடாது. இன்னொரு மாதிரி விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு அவங்க சொல்றதுதான் சட்டம், அவங்க வச்சதுதான் வந்து சட்டம். ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு வெளியவே வரல. மக்களுக்கு வந்துட்டு சைனா தான் வந்து கரெக்டா பண்ணுது, மற்ற நாடுகள்லாம் வந்துட்டு தப்பா பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நியூஸை வந்து சைனீஸ் நியூஸ் பேப்பர் இன்னைய தேதி வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நியூஸும் வந்துட்டு அப்படிதான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனா வந்துட்டு நிறைய சேட்டலைட் இமேஜஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் வந்துட்டு இவங்க வந்து ஒரு 11 டேமை வந்து கட்டி இந்த மாதிரி வந்து ரிவரோட ஃப்ளோ வந்து தடுத்துருக்காங்க. சரி, ஓகே, சைனா வந்துட்டு இந்த 11 டேமோட நிறுத்திட்டாங்களா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு கிடையாது. ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா வந்து 1949 சர்வே படி சைனால வந்துட்டு வெறும் 2400 டேம் தான் இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு டேம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 10,000, 20,000? அதாங்க கிடையாது. 84,000 டேம்ஸ் வந்து சைனா வந்து பில்ட் பண்ணிருக்காங்க இந்த 40 இயர் ரேஞ்சில். என்ன சொல்றது, 1980s இருந்து இப்ப இந்த 2020 வரைக்கும் இந்த டைம் பீரியட்ல மட்டும்
சைனா வந்துட்டு ஒரு 70,000 டேம் பில்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சைனா கிட்ட இருக்கிற டேமோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா வந்து 84,000 அப்ராக்சிமேட்லி. நம்ம எல்லாருமே வந்து ஸ்கூல் படிக்கும் போது வந்துட்டு, அதாவது 6th 7th இந்த டைம்ல வந்துட்டு எக்கனாமி இல்ல சிவிக்ஸ் ஏதாவது வந்து படிச்சிருப்போம் 5-year பிளான் அப்படின்ட்டு. அதாவது இந்த 5-year பிளான் வந்துட்டு கவர்மெண்ட் எதுக்கு ப்ரப்போஸ் பண்றாங்கன்னா வந்துட்டு அடுத்த 5 வருஷத்துல வந்து நம்ம நாட்டை வந்து எதை நோக்கி முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லலாம், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் இந்த 5-year பிளான். சைனாவோட இந்த 12th 5-year பிளான்ல வந்து என்ன இருந்திருக்கு அப்படின்னா வந்து அவங்களோட முக்கிய போக்கஸே வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட். அவங்க வந்துட்டு என்ன சொல்றது, ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிக்கு வந்து மாறிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தண்ணியிலிருந்து இந்த கரண்ட் எடுக்கிறது தான் வந்துட்டு அவங்களோட முக்கிய போக்கஸே வந்திருக்கு. ஸோ அதனாலதான் வந்துட்டு அவங்க இவ்வளோ டேம்ஸ் எல்லாம் வந்து பில்ட் பண்ணிக்கோங்க. இந்த விஷயம் கேட்கறதுக்கே வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சுல. என்னடா சொல்றேன், 84,000 டேம்ஸா? சத்தியமே இல்லைங்க. பட் ஆனா செஞ்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு டேம்னு கட்டினா கூட இவ்வளவு வந்து கட்டி முடிக்க முடியுமா அப்படின்னு தெரியல. பட் ஆனா அந்த அளவுக்கு வந்து டேம்ஸை வந்து சைனால வந்து கட்டி வச்சிருக்காங்க. அவ்வளோ தண்ணியை வந்து தேக்கிட்டு தெர்மல் எனர்ஜி ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர்ல இருந்து வந்து ஜென்ரேட் பண்ணி கரண்ட்டை வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க நாட்டுக்கு. என்ன சொல்றது, சைனா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கோல், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் இங்கிருந்தா வந்து அவங்களோட மேஜர் சோர்ஸ் ஆஃப் கரண்ட். ஸோ இதனாலதான் வந்துட்டு இவ்வளோ ஒரு டேம்ஸ் எல்லாம் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து என்ன மாதிரி துரோகம் வந்து பண்ணாங்க அப்படிங்கறத பாக்குறோம். இதே மாதிரி இந்தியாவுக்கு என்ன மாதிரி துரோகம் பண்றாங்கன்னா வந்துட்டு நமக்கு தெரியும், படிச்சிருப்போம். பிரம்மபுத்திரா ரிவர், அசாமோட மேஜர் வாட்டர் சோர்ஸ் வந்து இந்த பிரம்மபுத்திரா ரிவர் தான். இது எங்க ஆரிஜின் ஆகுது அப்படின்னா வந்துட்டு ஹிமாலயாஸ் இருக்கிற மானசோவர் லேக்ல வந்து ஆரிஜின் ஆகி திபெத்ல வந்து ஃப்ளோ ஆகுது. திபெத்ல வந்துட்டு இதோட பேர் என்னன்னா யர்லிங் தஸ்போனா. நான் வந்து மென்ஷன் பண்ற அந்த பேரு கரெக்டா சைனீஸ் பேர்லாம் வந்து வாயில வர மாட்டேங்குது. ஸோ அந்த இடத்துல வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு இவங்க ஒரு டேம் கட்டுறதாகட்டும், மைனிங்ஸ், ஆத்துப்படுகையில் இருக்கிற மினரல்ஸ் எல்லாம் வந்து சுரண்டி எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்க. இந்தியாவுக்கு வரும்போது அந்த பிரம்மபுத்திராவோட வாட்டர் வந்து இந்தியாவுக்குள்ள வந்தா தான் அது பிரம்மபுத்திரா. இந்தியாவுக்கு வரும்போது அந்த வாட்டர் என்ன ஆகுது அப்படின்னா வந்து பிளாக் கலர்ல மாறிடுது. குடிக்கிறதுக்கே வந்து ஒரு தகுதியற்ற நிலையில வந்து போயிடுது. மீன்ஸ் என்ன சொல்றது, டர்பிடிட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, பார்ட்டிகல்ஸ் ஆஃப் பொல்யூட்டன்ட் லெவல் வந்து வாட்டர்ல வந்து மெஷர் பண்றது. ஸோ இது வந்துட்டு NTU அப்படிங்கிற ஒரு யூனிட்ல வந்து சொல்றாங்க. இது வந்து 5 யூனிட்ஸ் தான் வந்து வாட்டர்ல இருக்கணும், மேக்ஸிமம் யூனிட். ஸோ அப்பதான் வந்துட்டு குடிக்கிறதுக்கு தகுந்தது. பட் ஆனா இந்த வாட்டர் வந்துட்டு இந்தியாவுக்குள்ள வரும்போது, அதாவது அருணாச்சல் பிரதேஷ் வந்து அங்க இருந்து அசாமுக்கு வருது. ஸோ அங்க வரும்போது இதோட பாத்தீங்கன்னா வந்துட்டு 250 டைம்ஸ் மோர் தென் த மென்ஷன் லெவல். அவ்வளோ டைம்ஸ் வந்து மோர் பொல்யூட்டடா இருக்குது. குடிக்கிறதுக்கே உகந்ததா கிடையாது. அது மட்டும் இல்லாம வந்துட்டு இதுல வந்து லேட், காப், அயன் இந்த மாதிரி வந்துட்டு சில மினரல்ஸ் எல்லாம் வந்து கலந்துருக்கு. ஸோ இதன் மூலமா வந்துட்டு சைனாக்கு வந்து கொஸ்டின் வந்து ரைஸ் பண்றாங்க. பட் ஆனா வந்து சைனா வந்து நாங்க எந்த ஒரு டனலோ எந்த ஒரு மினரல்ஸ் எடுக்கிறதோ எந்த மாதிரி ஒரு விஷயமும் பண்ணல. இது வந்து ஒரு எர்த்குவேக் வந்துச்சு. எர்த்குவேக் வந்து திபெத்ல வந்தனாலதான் வந்துட்டு இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. இந்த வந்து வாட்டர் வந்து பொல்யூட்டண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து சமாளிச்சிட்டாங்க. பட் ஆனா வந்துட்டு உண்மையா என்னன்னா வந்துட்டு அவங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டேம் ஏதாவது ஒன்று கட்டி இருக்கணும். சைனால வந்து என்ன நடக்குது அப்படிங்கறது வந்துட்டு சைனாவுக்கு தவிர வேற யாருக்குமே வந்து தெரியாது. நான் ஏன் இப்படி வந்து சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு சைனால நடக்கிற விஷயம் சைனாக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னா வந்துட்டு, ஏன்னா வந்து சைனால வந்து சைனீஸ் கவர்மெண்ட் அவங்க சொல்றதா வந்து சட்டம், அவங்க சொல்றதா வந்து கேட்கணும். நீ யாரை வேணா இருந்துட்டு போ, எந்த கம்பெனியை வேணா இருந்துட்டு போ, எவ்வளவு பெரிய கம்பெனியா வேணா இருந்துட்டு போ. உதாரணத்துக்கு உங்களுக்கு எல்லாம் வந்து தெரியும், இந்த கூகுள், ஃபேஸ்புக் இந்த மாதிரி விஷயங்கள் சைனால வந்துட்டு அவங்களுக்குன்னு தனியா தான் இருக்கே தவிர நம்ம யூஸ் பண்ற மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது. இப்ப நான் டிக்டாக்ல வந்து சைனாவுக்கு எதிராக வந்துட்டு மீன்ஸ் என்ன சொல்றது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சைனாக்கு எதிராக வந்து ஒரு பதிவு போட்டேன் அப்படின்னா வந்துட்டு அது வந்து ஃபில்டர் ஆகி தான் அங்க போகும். நான் பேசுறது வந்துட்டு அங்க தெரியாது. பட் ஆனா அந்த விஷயம் வந்துட்டு மற்ற நாடுகள் எல்லாத்துலயுமே வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சைனால வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸோ சைனீஸ் நியூஸ் பேப்பர்ல கூட எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கைகலப்பு நடந்துச்சு, எப்படி போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா வந்து இந்தியா தான் வந்து சைனாவோட இடத்துக்குள்ள போச்சு. ஸோ அதை வந்து பாதுகாக்கத்தான் தான் வந்து சைனா வந்து சண்டை போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. சைனால வந்துட்டு சைனீஸ் என்ன சொல்றது, அவங்க சொல்றதுதான் வந்து சட்டம் அப்படிங்கறனால வந்துட்டு மக்களை வந்துட்டு இந்த மாதிரி வந்து பொய் சொல்லி வந்து நம்ப வைக்கிறாங்க. மற்றபடி வந்துட்டு என்ன சொல்றது, சைனால என்ன நடக்குது அப்படிங்கறது வந்துட்டு நிஜமாவே சொல்றேன், சைனீஸ் தான் வந்து தெரியும். ஏன்னா வந்துட்டு இப்ப கொரோனாவே வந்து பார்த்திருப்பீங்க, சில பேர் வந்து சொல்ல வராங்க. பட் ஆனா வந்துட்டு அப்படியே வந்து வாயை அடைச்சிடுறாங்க. ஏன்னா சைனால வந்து என்ன நடக்குது அப்படிங்கறத வந்துட்டு அவங்க வந்து என்ன சொல்றது, வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கறது வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ரிக்டா வந்து சைனீஸ் கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டாமினண்டா வந்து இருக்கு. ஸோ இவ்வளவுதான் வந்துட்டு நான் சைனா வந்து மற்ற நாடுகளுக்கு பண்ண, அண்டை நாடுகளுக்கு பண்ண துரோகம் அப்படிங்கறத சொல்ல நினைச்சேன்.
இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ நான் வந்து அந்த பார்டர்ல என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து போகுது அப்படின்னு வந்து சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு பீஷ்மா T90 ரக டேங்கர் வந்துட்டு நம்ம பார்டர்ல வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொண்டு நிறுத்திருக்காங்க. ஏன்னா வந்துட்டு சைனா வந்து மறுபடியும் வந்து இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஒத்துக்கிட்டு மறுபடியும் பின்வாங்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் வந்துட்டு அதை மதிக்காம மறுபடியும் வந்து சைனா வந்து இந்திய பகுதிகளில் வந்துட்டு டென்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சேட்டலைட் இமேஜ் வந்து காமிக்குது. ஸோ எப்போ வேணாலும் வந்து போர் மூழ்கிற சுச்சுவேஷன் வந்து இருக்கிறனால வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து நாங்கள் சலிச்சவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டேங்கர்ஸ் ஆகட்டும் ஒரு 45,000 படை வீரர்கள் கொண்டே வந்துட்டு நிறுத்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு நான் என்ன சொல்றது, யாருமே கவர் பண்ணாத ஒரு விஷயத்த வந்து கவர் பண்ணிப்பேன் அப்படின்னு வந்து நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் சைனா வந்துட்டு என்னென்ன மாதிரி விஷயங்கள் என்னென்ன மாதிரி துரோகங்கள்லாம் வந்துட்டு தன்னோட அண்டை நாட்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நீங்க பாக்குறதோட மட்டும் இல்லாமல் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஷேர் பண்ணலாம், இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லுங்க, பேசுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சைனா வந்து பண்றாங்க, இது வந்து வெளியே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு வந்து பேசுங்க. பேசினா தான் வந்து மற்றவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கிறது வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்ட்டு ஒரு லைக், பிடிக்கலையே அப்படின்னா வந்து டிஸ்லைக் கொடுத்துருங்க. பட் ஆனால் அதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து மேலும் நான் இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஸ்டே டியூன்ட் அண்ட் பை கைஸ்.